இனிய வணக்கம். காதல் சிறப்புரைத்தல் என்ற 113வது அதிகாரத்திலே நிறைவு குறள். அதில் 10வது குறள் 1130ங்க. உவந்துரைவார் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவார் ஏதிலர் என்னும் இவ்வூர் என்ற குறள். தலைவி முன்னாடி முதல் குறளையே சொன்னான், கண்ணை மூடினா அந்த நொடி நேரத்திலேயே அவர் மறைஞ்சிருவான்னு நான் மூடுறதில்லை, அதனால் இந்த ஊரார் என்னை படிக்கின்றனர். இப்போ இந்த இடத்துல என்னுடைய தலைவர் என்னை விட்டு போல, கண்களில் மட்டும் இல்லை, அகத்தில் முழுமையாக இருக்கிறார், உள்ளத்திலே அவர் நிறைந்திருக்கிறார். எப்படி நிறைந்திருக்கிறார்? கடனே இல்லை, ஆனந்தமாக நிறைஞ்சிருக்கார். உவந்து உறைவார் உள்ளத்துள்னா, உவந்துன்னா மகிழ்ச்சியோட, இல்லையா? அதனால் மகிழ்ச்சியோடு என் தலைவர் என்னுள்ளே இருக்கிறார், உள்ளத்தில். அது எப்போ? என்றும் என்ற அந்த பதம் எப்பவுமே இருக்கார். ஏதோ கொஞ்ச நேரம் இல்லை, என் உள் இருப்பதே அவருக்கு ஆனந்தம், அவருக்கு உவகை. அந்த ஆனந்தத்திலே அவர் இருக்கிறார். ஆனால் இது பாவம் வெளியிலேருந்து பார்க்குற மக்களுக்கு குறை சொல்கிறது தானே தெரியும். இப்போ அடுத்தவங்களை பற்றி பேசும்போது நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி, ஆனந்தம், ஆட்டாட்டா சொல்லிடுமாடா, தனியாக இருக்காங்களே, ஆமாம்மா விட்டுட்டு போயிட்டானே அந்த ஆள், ஆட்டாட்டாட்டா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை, கல்யாணம் பண்ணால் விட்டுட்டு ஓடி, என்ன ஆளுங்க இவனுங்கெல்லாம் அப்படி இப்படின்னு பேசுறதுல ஒரு ஆனந்தம். ஆனால் திரும்பி பார்த்தா தங்கிட்ட எக்கச்சக்க அழுக்கு இருக்கும், அதை யாரும் பார்க்கறது இல்லை. அதனால தான் வள்ளுவர் ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிருப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு 190 எழுதுவார். புறங்கூறாமைன்னு ஒரு அதிகாரம். ஆனால் இன்றைக்கும் அந்த பண்பாடு நம்ம எத்தனையோ ஏஐ டெக்னாலஜிலாம் வந்து, மிசைல் டெக்னாலஜி, ஏஐ என்னென்னமோ வந்தால் கூட மனித மனம் குறை கூறுவதிலும் அதில் இன்பம் காணுவதிலும் என்றுமே தனித்து நிற்கிறது, மாறாது, அது அப்படித்தான் இருக்கும். அப்போ தலைவி சொன்னான், இகந்துரைவார் படிக்கிறாங்க. யார்? இந்த ஊரார். பாரு விட்டுட்டு போயிட்டான் அந்த பொண்ணு, பாவம், மனசாட்சியே இல்லை, அவன் அன்பே இல்லாதவன். சரி, அந்த பொண்ணு வச்சு கூட இல்லைப்பா, நீ விட்டே போவாதுன்னு இருந்தா என்ன சொல்லுவாங்க? போய் 4 இடத்துல சம்பாரித்து சமுதாய பணி செய்கிறவனை தடுத்து நிற்கிறாளே, இவெல்லாம் ஒரு பெண்ணா? கொஞ்சம் கூட பெண் தன்மையே இல்லையே அப்படின்னு படிப்பாங்க. சரி, அவன் போகட்டும்னு விட்ட தலைவி, உள்ளத்துள் உவகை காணும் தலைவி, அவளை பார்த்தும் பழிக்கின்றனர், அவன் அன்பற்றவன், இவளை விட்டு விட்டு சென்று விட்டான் என்று. இப்போ தலைவி இந்த ரெண்டையும் சமத்தராசில் வச்சு பார்க்குறான். இருந்தாலும் உள்ளத்தில் உவகையுடன் என்றும் இருக்கக்கூடிய என் காதலன், அதுவே எனக்கு ஆனந்தம், அவனே எனக்கு அன்பன். இவர்கள் ஏதோ படித்து போயிட்டோம், பாவம் ஊர்வாய், அது ஏதோ மென்னுட்டே இருக்கட்டும் அப்படின்னு அதையும் ஒரு நல்ல ஒரு போக்கிலும் நோக்கிலும் அவள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புத மனபலம், மன உரம் நிறைந்தவளாக தலைவி இருக்கிறாள் என்பதுதான் இந்த காதல் சிறப்புரைத்தல். காதல் எவ்வளோ நுண்மைகளை நாம் பார்த்தோம். பாலோடு தேன் கலந்தால் போல அவ்வாலையிரு ஊறிய நீர் அவளிடம் ஊறிய நீர் என்றவன், உடம்போடு உயிரிடை என்றான், கருமணியில் நீ பாவாய் போதாய், அவன் தலைவி நிற்கணும், நீ போன்னா, வாழ்தல் உயிர்கண்ணல், இல்லைன்னா நான் வெறும் பெணுன்னா, அவளை எப்பவுமே மறந்தாதானே நினைக்கிறதுக்கு எப்பவும் நினைக்கிறேன்னா, உள்ளுவன் மண்யான். தலைவி பேசுகிறா. அடுத்தது, நான் எப்பவும் கண்ணுள்ளின்னு போகான், கண்ணுக்குள்ளேயே இருக்கார் இல்லையா, அதனால் கண்ணில் வச்சு பாதுகாக்கிறேன். அவர் கண்ணில் இருக்காருன்னு மைத்தீட்டுறது இல்லை, கண்ணுள்ளார் காதலவராக. அதை விட அடுத்த அடி தான் ரொம்ப டச்சிங்காக போட்டார், மனம் தொடுகிறது, நெஞ்சத்தில் இருக்கிறார், சூடாக உண்ணுவதில்லை. அப்புறம் தூங்கினா கண்ணை மூடிடுமே, அவர் மறைஞ்சிருவான்னு தூங்குறதே இல்லை. அப்புறம் என் உள்ள ஆனந்தமாக இருக்கிறார், பேசட்டும் அயலார்கள் என்று சொல்லி மிக அழகாக நிறைவு செய்யும் குரலாக இந்த காதல் சிறப்புரைத்தல் இருக்கிறது. இதை நாம் எத்துணை முறை வடித்தாலும் அந்த உண்மையான ஆழமான ஒரு காதல் இருந்தால் அதில் எவ்வளவு ஆனந்தம் இருக்கும், அதில் பிரிவில் கூட அந்த உண்மை தெரியும் என்பதை மிக அழகாக வள்ளுவம் எடுத்து காட்டியிருக்கும் இடம் காதல் சிறப்புரைத்தல் என்று சொல்லி, அடுத்த அதிகாரம் 400 உரைத்தல் என்ற அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.